வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 34 ஓட ப்ரிவியூ தான். எஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் லக்னோ. இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் ஃபார் போத் த டீம். சிஎஸ்கே ஆல்ரெடி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, 8 பாயிண்ட்ஸோட தேர்ட் பொசிஷன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அண்ட் லக்னோ பேக் டு பேக் லாசஸ், ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது ஒரு ஹோம் மேட்ச் அண்ட் மோர் ஓவர் பேக் டு பேக் மேட்சஸ் விளையாட போறாங்க சிஎஸ்கேவும் லக்னோ. புரியுதா உங்களுக்கு? இப்போ லக்னோவில் விளையாடுறாங்க, இன்னும் ஃபியூ டேஸ் கழிச்சு சென்னையிலே விளையாட போறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமா எந்த டீமுக்கு பிரஷர் இருக்கும்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான். ஏன்னா அவங்க 2 லாஸோட வராங்க, வேற சிஎஸ்கே 2 விக்டரியோட வராங்க. ஸோ அந்த மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தான் இருக்கு. அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னோவோட அந்த கண்டிஷன்ஸ், அந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஹை ஸ்கோரிங் கேம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் 160 170 மேக்ஸிமம் உங்களால அதை அடிக்க முடியும் அந்த பிச்சில். அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லோயிஷ் விக்கெட், கொஞ்சம் லைட்டா டர்ன் இருக்கும்னா ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வில் பி டெட்லின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரவீந்திர ஜடேஜா, வேரஸ் யூ கேன் பிரிங் மொயின் அலி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. தீக்ஷனா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்டயும் போலிங் இருக்கு. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு அவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு. அட் சேம் டைம் எல்எஸ்ஜி அவங்க ஹோம் கிரவுண்ட்ல டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு லாஸ் தான், 2 வின் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது டெஃபினட்டா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி வின் பண்ண பார்ப்பாங்க. பட் it's going to be a good contest. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. It's not going to be easy for LSG. ஏன்னா சிஎஸ்கே is on the roll. கண்டிப்பா எந்த டீம் வேணாலும் எந்த டீமால் பீட் பண்ணலாம். பட் இந்த மேட்ச் குள்ள போகும்போது ஐ திங்க் சிஎஸ்கே டீம் வில் பி மோர் கான்ஃபிடன்ட் தேன் எல்எஸ்ஜி. இதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டீம் இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் லக்னோ வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் மழைனால வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. ஸோ 50-50 அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லைக் பிளேயிங் 11 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சமர் ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா டெபியூ எடுத்துட்டு வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா அவர் வந்து அவரோட என்ன சொல்றது வித்தையை காமிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்டாரு, லாஸ்ட் பால் நோ பால் போட்டாரு. அதுக்கப்புறம் வைடு 6 போய் ஒரே ஓவர்ல 20 ரன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் நெவர்தலெஸ் செம ஷேர் டேலண்ட், அதுல எந்த டவுட்டும் இல்லை. கண்டிப்பா இந்த மேட்ச் விளையாடுவாங்க. அண்ட் இன்னொன்னு ஒரு பக்கம் குவிண்டன் டிகாக் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா 2 பேரும் கன்சிஸ்டன்டா பெருசா விளையாடல. ஒரு பக்கம் கைல் மையர்ஸ் வெளியில இருக்காரு. என்ன கேட்டா நான் குவிண்டன் டிகாக் விளையாடுவாங்க, ஏன்னா அவர் நல்லா விளையாடுவார் சிஎஸ்கேவோட. இது இருக்கும் நான் பார்த்தவருக்கும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மைட் கேன் பி ரீப்ளேஸ்ட். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஜடேஜாலாம் வந்தாருன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் திணறுவார். அதுக்கு நீங்க கைல் மையர்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜடேஜா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை கொஞ்சம் கவுண்டர் பண்ணலாம். டீம்ல நிறைய லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? குவிண்டன் டிகாக் இருப்பாரு, நீங்க கைல் மையர்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா கைல் மையர்ஸ் இருப்பாரு, நிக்கலஸ் பூரான் இருப்பாரு, குருணால் பாண்டியா இருப்பாரு. சோ நீங்க அந்த ஜடேஜா வந்து கொஞ்சம் கவுண்டர் பண்ணலாம். கைல் மேயர்ஸும் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. தே ஹேவ் டு பிளே குவிண்டன் டிகாக் டிராப் பண்ணக்கூடாது. வேணா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு பிரேக் மாதிரி கொடுத்து தே கேன் பிரிங் இன் கைல் மேயர்ஸ். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்சு அவங்க பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணணும் இல்ல. மைக் யாதவ் சீம்ஸ் டு பி கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு வராருன்ற மாதிரி கேள்விப்படுறேன். பட் அவரை ரஷின் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி இன் திஸ் லக்னோ பிச். எனக்கு தெரிஞ்சு தே கேன் கோ வித் யாஷ் தாக்கூர் இட் செல்ஃப். ஏன்னா ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹி மைட் நாட் போல் வெல் லாஸ்ட் மேட்ச், பட் அவரோட ஸ்லோ டெலிவரிஸ் கட்டர்ஸ்லாம் இந்த லக்னோ விக்கெட்டுக்கு செமையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தே ஷுட் நாட் ரஷ் மயங்கி யாதவ். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் ஒரு 2 மேட்ச் கழிச்சு அவர் ஃபிட் ஆனாலும் 2 மேட்ச் கழிச்சு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுல ஒரு லாஜிக் இருக்கும். ஆர் தே கேன் கிவ் நெக்ஸ்ட் மேட்ச் when they are playing in சென்னை. புரியுதா உங்களுக்கு? அதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சேஞ்சஸ்ன்னு இருந்தா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா only one change. கைல் மயர்ஸ் should come in place of Marcus Stoinis. Apart from that they have to play the same 11. And yes, சிஎஸ்கே வரும்போது பாத்தீங்கன்னா எஸ் அவங்க வின்னிங் மொமெண்டம்ல தான் வராங்க. அதனால 11ல சேஞ்சஸ் பண்ண தேவையில்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினட்டா டேரல் மிச்சல் இஸ் ஸ்ட்ரகிளிங். அண்ட் இந்த லக்னோ பிச்சும் ஸ்லோவா தான் இருக்க போகுது. நீங்க அஜிங்க ரஹானே வந்து விளையாடதான் போறீங்கன்னா டெஃபினட்டா டேரல் மிச்சல் விளையாடுறதுல அர்த்தமே கிடையாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி 4-3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க அந்த டீம்ல லக்னோவில். ஸோ அப்படின்னும் போது அதை கவுண்டர் பண்ணதுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருந்தா பெட்டரா இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம் தீக்ஷனா பெட்டர் ஆப்ஷனானு. ஐ வில் கோ வித் மொயின் அலி who will be more effective in this லக்னோ விக்கெட். பிளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்குது. he can easily replace டேரல் மிச்சல். so that நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ரஹானே ஃப்ரீயா விளையாடலாம். நீங்க நம்பர் ரஹானே ஓப்பனிங் இருக்கிறீங்களோ ருத்துராஜ் கைக்வாட் 3ல விளையாடுறீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஓப்பனிங் காம்பினேஷன் இஸ் ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் இந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா. நம்பர் 3 ரஹானே வரணும். ஸோ நீங்க திருப்பியும் டேரல் மிச்சல் இந்த ஸ்லோ பிச்சில் வச்சு விளையாண்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a struggle. அதுக்கு பதில் மொயின் அலி விளையாடினா there will be a logic. so that நீங்க நம்பர் 4 ரிஸ்வி மாதிரி பிளேயரை ப்ரமோட் பண்ணலாம், இல்ல சிவம் துபே வந்து அடிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ லைன் அப் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் மொயின் அலி இன் பிளேஸ் ஆஃப் டேரல் மிச்சல், எஸ்பெஷலி இன் திஸ் லக்னோ விக்கெட். புரியுதா உங்களுக்கு? தேர் ஷுட் பி சம் லாஜிக். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சேஞ்ச் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணி ஆகணும். அது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பார்க்கலாம் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஃபீல் லைக் சிஎஸ்கே இஸ் பெட்டர் டீம். இப்போ கரண்ட் ஃபார்ம்ல கொஞ்சம் நல்லா விளாடுறாங்கன்னும் போது ஃபீல் லைக் சிஎஸ்கே மைட் பீட் எல்எஸ்டி இந்த மேட்ச்ல. பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 6 சிஎஸ்கே பிளேயர்ஸ் அண்ட் 5 எல்எஸ்டி பிளேயர்ஸோட போவாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படின்னு போகும்போது டெஃபினட்டா ருத்துராஜ் கைக்வாட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரச்சின் ரவீந்திரா மைட் கிவ் யூ சம் ஸ்டார்ட்ஸ்.
இனிஷியலா ஒரு 15 balls 30 அந்த மாதிரி நியூ பால் அடிச்சு கொடுக்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னைக்கு என்ன தோணுது. ஸோ ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரித்துராஜ் கைக்வாட், ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் சிவம் தூபே. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தராரு, 6 ஹிட்டிங் எபிலிட்டி அவருக்கு தரமா இருக்கு. ஸோ நோ டவுட் அபவுட் இட். ஸோ சிவம் தூபே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3. நம்பர் 4 ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன், எதுவும் இந்த மாதிரி லக்னோ ட்ராக்ல டெட்லியா இருப்பார் போலிங்லயும் சரி, he can contribute with bat. obviously ஆல்ரவுண்டர்ஸ் ட்ரீம் 11ல எடுக்கிறது ஆர் எனி ஃபேண்டசி 11ல எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் அட் த சேம் டைம் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் பத்திரானா அண்ட் ஃபிஸ். ஸோ இவங்க எல்லாம் விக்கெட் டேக்கர்ஸ். இந்த பிச்சில் ஸ்லோவர் டெலிவரிஸ், அவங்க கட்டர்ஸ்லாம் மேசிவா யூஸ் ஆகுன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதுதான் என்னோட 6 players from CSK. ஸோ 5 players from LSG யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ வித் KL ராகுல். இஸ் இன் குட் ஃபார்ம். பெரிய இன்னிங்ஸ் அடிக்காம இருக்கலாம், பட் ஸ்டில் அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஐ வில் கோ வித் குண்டன் டிகாக். ஐ ட்ரஸ்ட், பிகாஸ் குண்டன் டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா CSK-ஓட நல்லா விளையாடிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் கைல் மேயர்ஸ் விளையாடினார்னா கைல் மேயர்ஸ் போங்க, இல்லைனா ஸ்டோனிஸை நம்பி நீங்க போங்க, வேற வழி கிடையாது. அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா. குணால் பாண்டியாவோட ஸ்பின் அதுவும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த விக்கெட்ல எஃபெக்டிவா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் நம்பர் 5 ஐ வில் கோ வித் மோசின் கான். ஸோ நீங்க அது ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். நீங்க குணால் பாண்டியாக்கு பதில் உங்களுக்கு ஒரு போலர் தேவை அப்படின்னா, யூ கேன் எய்தர் கோ வித் செமார் ஜோசப் ஆர் யாஷ் தாக்கூர். நான் வந்து குணால் பாண்டியா அந்த ஸ்பின் ஆப்ஷனுக்காக போயிருக்கேன். அண்ட் யாஷ் தாக்கூர் அந்த கட்டர்ஸ், இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டர்ஸ்லாம் ரொம்ப யூஸா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா உங்க ஃபேண்டசி 11ல போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்